முஃமின்களே, அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வையுங்கள். நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிக மிக இரண்டு முக்கியமான ஆயுதங்கள் அல் ஹௌஃபு வல் ஹுப்பு. அல் ஹௌஃபு வல் ஹுப்பு, அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் பயம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்து சொர்க்கத்தில் உங்களை சேர்த்துவிடும். உதாரணம், ஒரு மனிதன் இறக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தான். முன்னாள் சமூகத்தில் அழைத்து கூறினான், என் பிள்ளைகளை, உலகத்திலே என்னை விட பாவங்களை அதிகமாக சுமந்தவன் யாரும் இல்லை. நான் இறந்து விட்டால் என்னை எரித்து பாதி சாம்பலை காற்றிலும் பாதி சாம்பலை கடலிலும் கரைத்து விடுங்கள். என்னை அல்லாஹ் ஒன்று கூட்ட மாட்டான். அப்படியே பிள்ளைகளும் அவன் இறந்ததற்கு பிறகு தந்தையுடைய வசியத்தை கேட்டு அவனை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்பலை ஒன்று கூட்டினான். அவனை பார்த்து கேட்டான், ஏன் செய்தாய்? ஏன் செய்தாய்? சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் என்னை எழுப்புவான், எழுப்பி தண்டனையை கொடுப்பான் என்று சந்தேகிப்பது குஃப்ர். அவ்வளவு பெரிய பாவத்தின் எல்லையை ஏன் தொட்டாய்? அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில், ஹஷ்யத்துக யா ரப், மகாஃபத்துக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை மன்னித்து விட்டேன், சென்று விட. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் நேசம், அல்லாஹுவின் நேசம். அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடியவர்களை நேசிக்கிறார். அல்லாஹ் தான் நேசித்தவரை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான். தன்னை நேசித்தவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹுடைய தூதரை, என் குழந்தையை தொலைத்து விட்டேன், கண்டுபிடித்து தாருங்கள். காணாமல் போய் கிடைத்த குழந்தை அந்த பெண் கரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த குழந்தையை இந்த தாய் இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ், எப்படி அல்லாஹுடைய தூதரை நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் தன் அடியாரின் மீது இந்த தாய் கொண்டுள்ள இரக்கத்தை விட இரக்கமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி நரகத்திலே வீசுவான்? கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர், அல்லாஹ்வின் அருளை புரிந்து கொண்டு இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதன், நரகத்தின் ஜுவாலையில், நரகத்தின் நெருப்பில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்துக் கொண்டிருக்கும் மனிதன் அல்லாஹ்வை அழைப்பான், யா அல்லாஹ், இங்கே பார், என்னை சுற்றி எந்த மூமினும் இல்லை, எல்லாம் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் தான். என்னை நரகத்துடைய ஓரத்தில் கொண்டு போய் வையா அல்லாஹ், அது போதும், அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், செய்கிறேன், அதற்கு மேல் என்னிடத்திலே எதையும் கேட்கக்கூடாது, வாக்கு கொடு, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்துடைய ஓரம் சாதாரணமானதல்ல. நரகத்துடைய ஓரத்தில் வைக்கக்கூடிய மனிதனுக்கு நரகத்தின் 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அவனுடைய மூளை கொதித்து ஓடும். குறைந்தபட்ச நரகத்தின் தண்டனை அது. சிறிது நாள் கழியும், யா அல்லாஹ், நரகத்தில் ஓரத்தில் என்னை வைத்து விட்டாய், கொஞ்சம் நரகத்தை விட்டு வெளியே வைத்து விடு யா அல்லாஹ், அதற்கு மேல் எதையும் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், கேட்க மாட்டேன் எதையும், இதற்கு மேல் என்று சொன்னாயே, யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், என்னை நரகத்திலிருந்து வெளியாக்கி வைத்து விடு, அது போதும். அல்லாஹ் சொல்லுவான், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், சத்தியம் கொடு, உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்திலிருந்து வெளியே வைக்கப்படுவான். அல்லாஹு அக்பர்.
ஜுவாலைகள் இல்லாமல் நரகத்துடைய வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவான். நரகத்தின் கடைசி தரமுடைய மனிதன் அவன். அவனுக்கு மேல் நரகத்திலே மூமின்கள் கிடையாது. அவனுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மரத்தை கொண்டு வருவான். யா அல்லாஹ், அதோ அந்த மரத்தின் நிழல், அங்கே சொல்கிறேன் யா அல்லாஹ், எதையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த மரத்தின் நிழலை கொடு யா அல்லாஹ், ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு காலம் ஜுவாலையிலும் இந்த சலத்திலும் இந்த சீலிலும் நரகத்தின் நெருப்பிலும் வெந்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இதை கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது. முதல் மரத்தில் செல்லுவான். இரண்டாவது மரம் அவனுக்கு முன்னால் உருவாகும். நான் இந்த நிகழ்வை கூற வந்ததன் காரணம், அந்த இரண்டாவது மரத்தை தோற்றுவிப்பவன் யார்? 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 வாக்கு வாங்கியவன் யார்? அல்லாஹ். இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன் யார்? யார்? அல்லாஹ். ஏன் இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தான்? இவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் அழைத்து செல்ல அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹு அக்பர். இரண்டாவது மரம் சொர்க்கம் அவன் கண்களுக்கு முன்னால். யா அல்லாஹ், உள்ளே நுழைகிறேன். சரி, உள்ளே சென்று பார்ப்பான். எல்லா இடங்களும் எல்லோருக்கும் சொந்தமாகி இருக்கும். திரும்பி வருவான். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழையச் சொன்னாய், ஆனால் எதுவும் எனக்கு சொந்தமாக இல்லையே. ஆசைவை அடியானே, ஆசை வைத்து விட்டேன். 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 எத்தனை முறை? எத்தனை முறை? 5 முறை. 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பிய அந்த 5 முறையும் நீ உலகத்தில் வாழ்ந்து வந்தாயே, அந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு பெரிய உலகமும் உனக்கு உண்டு செல். ஒரு நிமிடம் நின்று சொல்லுவான், யா அல்லாஹ், சாதாரண அடிமை என்பதால் கேலி செய்கிறாயா என்னை? அல்லாஹ் சொல்லுவான், கேலி செய்வது என் குணமல்ல, நான் நாடியதை செய்வேன், செல் உள்ளே. உள்ளே சென்று பார்ப்பான். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே செல்பவன் பெற்றுக் கொள்ளுவான். அவன் சொல்லுவான், சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அச்சத்தோடு நரகத்தை பயந்து இந்த பூமியில் வாழுங்கள். நபிமார்கள் பயந்த உலகம் அது. நபிமார்கள் கலங்கிய உலகம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. யா அல்லாஹ், மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் தொழுத எந்த தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை இணைக்காமல் தன்னுடைய தொழுகையை முடிக்கவில்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று.